இங்கே பாருங்களேன், இப்படி லைட்டாக தான் இழுத்தேன் நான். இங்கே கூட விட்டுருங்க, கிழிஞ்ச இடத்துல இழுத்தா அது கிளியும். இங்கே பாருங்க, வருதுங்களா? அவ்வளோதான். ஹே காய்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் விஸ்வா கார் கேர். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு ரொம்ப சூப்பராக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோங்க. அதாவது ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு வாங்கியிருக்கேன். 99% வந்து வாட்டர் ப்ரூஃப், அப்புறம் டஸ்ட் ப்ரூஃப் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே போல் நான் 3500 கொடுத்து ஒரு கவர் ஒன்று வாங்கினேன். அதை வந்துட்டு ரிட்டர்ன் போட்டு மறுபடியும் இன்னொரு கவர் கொடுத்தாங்க, அதாவது காசு வாங்காமலே. ஆனால் மறுபடியும் வந்துட்டு அந்த கவர் காலி ஆயிடுச்சு. அப்புறம் நல்லா தேடி பார்த்து பெரிய ரேட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு பெரிய ரேட்டுக்குள்ளே போனால் அதில் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, அதுவும் இதே மாதிரி வருன்றாங்க. இந்த கவர் உறிஞ்சி உறிஞ்சி வந்துருன்றாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, என்னதான் நான் பண்ணுறது அப்படின்னு கேட்டேன். ஸோ நிறைய வந்துட்டு எல்பி ரோடு இருக்கு இல்லைங்களா, அங்கே போய் விசாரித்தேன். அப்போ எனக்கு தெரிஞ்ச வந்துட்டு ஒரு கார் ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் அதாவது ஹோல்சேலில் வித்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு அவர் எதனால் அங்கே போய் வாங்கினேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் நான் என்கொயரி பண்ணக்குள்ள அங்கே தான் ஹோல்சேல் ரேட்டுன்னு சொன்னாங்க. அப்புறம் நான் கடைக்குள்ளே போயிட்டு அந்த கவரை பற்றி கேட்கக்குள்ள அவர் டீட்டெயிலாக சொல்லிட்டாரு. 99% இல்லைன்னா 90% அப்படின்றத குறிப்பிட்டு அவர் சொல்லிட்டாரு. இவ்வளவுதான் இதுல இருக்கக்கூடிய வந்துட்டு இப்போ நான் அந்த அன்பாக்சிங் வீடியோ காட்டுறேன். ஸோ அதுல வந்துட்டு உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணும். இது முழுமையா 100% அப்படின்றது வராது. ஏன்னா ஸ்டிச்சிங்ல உங்களுக்கு லீக் ஆகலாம், இல்லை மேபி ஏதாவது ஒரு வழியில இது வந்துட்டு லீக் ஆகலாம் அப்படின்றது தெளிவாக குறிப்பிட்டிருந்தாரு. இந்த வந்துட்டு ஓப்பனாக டிரான்ஸ்பரன்சியாக இருக்கக்கூடிய விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ கண்டிப்பாக ப்ராடக்ட்டும் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையின் பேரில் தான் இதை நான் வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த வீடியோலன்னு கேட்டிங்கன்னா, அந்த பாக்ஸில் எனக்கு வந்துட்டு என்னென்ன போட்டிருக்காங்க, அது என்ன பிராண்ட் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். எப்படி இருக்குது அந்த கவரு, நம்ம வீட்லேயே வந்துட்டு அதில் தண்ணி ஊற்றிலாம் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதில் எப்படி லீக் ஆகுதா அப்படின்றத வந்துட்டு பார்க்கலாம். அடுத்தது இதை நம்ம எடுத்துகிட்டு போய் நம்மளுடைய காரில் கவரை வந்து போட்டு முடியலாம். எப்படி பர்ஃபெக்டாக வந்துட்டு ஃபிட் ஆகுதா அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய முக்கியமான விஷயங்கள் இதில் நம்ம பார்க்க போகிறோம், பேச போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கார் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். ஸோ நம்மளுடைய பர்சனல் அனுபவம், ஸோ இதுக்கு முன்னாடி டிரைவராக இருந்தவங்க, கார் டிரைவர், இந்த மாதிரி இருந்தவங்களுடைய அனுபவத்தையும் சேர்த்து நம்ம வீடியோவாக நிறைய வீடியோ போட்டிருக்கோம். கார் கேர் பண்ணுறது, கார் கிளீன் பண்ணுறது. ஸோ ஒரே ஒரு பக்கெட்டு தண்ணியை வச்சு, சின்ன பக்கெட்டு, ஒரு 2.5 லிட்டர் பக்கெட் தண்ணியை வச்சு என்னுடைய முழு காரையே நான் கழுவிருக்கேன். நான் அதை பற்றின வீடியோஸையும் நான் போட்டிருக்கேன். ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா சிட்டியில் நம்ம நிறையா தண்ணி ஊற்றி கழுவ முடியாது. பக்கத்தில் கேள்வி கேட்பாங்க, இந்தாண்ட கேள்வி கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் தண்ணியும் நம்ம அதிகமாக வேஸ்ட் பண்ண முடியாது. இந்த மாதிரி நிறைய பயனுள்ள இன்ஃபர்மேஷன் வீடியோஸ்லாம் தொடர்ந்து நம்ம போட்டுட்டு இருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதெல்லாம் போய் பாருங்க. உங்க காரை நீங்க பத்திரமா பார்த்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இதுதான் நம்ம பழைய கவர். எத்தனை தடவை தான் இந்த கவருக்கு எனக்கு விடிவு காலம் வரும்னே தெரியல. இங்கே பாருங்க, எல்லாம் சொர 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 நாய். இதில் வேற காக்கா பாத்ரூம் வேற போயிட்டு இருக்குது. ஃப்ரண்ட்லேயே இப்படி தான் இருக்குது. ஜஸ்ட்டு நான் இதை என்ன பண்ணேன்னா, இங்கே பாருங்களேன், இப்படி லைட்டாக தான் இழுத்தேன் நான். இங்கே கூட விட்டுருங்க, கிழிஞ்ச இடத்துல இழுத்தா அது கிளியும். இங்கே பாருங்க, வருதுங்களா? அவ்வளோதான். லைட்டாக இழுத்ததுக்கே அந்த நிலமை. இன்னும் காற்று கொஞ்சம் ஹெவியாக அடிச்சதுன்னா டோட்டலாக சோலி முடிஞ்சிடும் போல். சரி, ஓகே, இப்போ நம்ம கவர் வாங்கிட்டு வந்துட்டோம். அதை நம்ம என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குன்றத பார்த்துடலாம். இதுதான் நம்ம கவரு. ஸோ ஆட்டோ கேமி தான் போட்டிருக்காங்க. ஆட்டோ கேமி ப்ரீமியம் கார் ஆக்சசரிஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. கார் கவர், அதாவது நமக்கு வந்துட்டு எங்கெங்கெல்லாம் நமக்கு பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத காமிச்சிருக்காங்க பாரு. ஸோ இங்கே இருக்குது, அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஸ்பெஷல் ஃபைப்ரிக் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. பட் இதில் இருக்கிற மாதிரி நமக்கு கவர் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் சந்தேகம். அது நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். மேனுஃபேக்சரிங் மற்ற டீட்டெயிலெல்லாம் இப்போ பார்க்கலாம். இது பலிடோவுக்கான கவர் தாங்க. இதனுடைய ப்ரைஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா நமக்கு இதில் அதிகமாக தான் போட்டிருப்பாங்க. ஆனால் இந்த ப்ரைஸ்லாம் இதில் கிடையாது. நமக்கு ஆஃபர் ப்ரைஸில் தான் இதை நமக்கு பண்ணி கொடுத்தாங்க. பட் பலினோ இது எல்லாமே ரெண்டும் ஒன்று தான், ரெண்டும் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதே போல் இதில் நிறையா வந்துட்டு இன்டீரியர் கூலாக்கும் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. இது நமக்கு ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். காக்கா பாத்ரூம் போகிறது அது தெரிஞ்ச விஷயந்தான். சன்ரைசஸ், அதாவது யூவின்னு சொல்லியிருக்காங்களா, அது இருக்குது. அடுத்தது அப்படியே கீழே வந்தால் அந்த இலை படுறது, அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே. அப்புறம் டஸ்ட்டு, இந்த மாதிரி நிறையா இருக்குது. அதாவது நம்ம பனிலாம் வருது பார்த்திங்களா, அதுவும் வராதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அப்புறம் ஸ்மோக்கு, ரெயின், இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. நமக்கு இது ரெண்டும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்டு ஃபைனலாக இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது மூணுமே, இது மேலே இருக்கிறது மற்றபடி இதெல்லாமே வந்துட்டு நார்மல் கவரே வந்து ப்ரொடெக்ட் பண்ணும்.
ஸோ அதனால் இதில் இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன் இதுதான். ஆக்சுவலி மாடலில் கூட இதில் பலினோன்னு போட்டிருப்பாங்க 2022. பட் அந்த மாடலோட கவர் நமக்கு வந்துட்டு செட் ஆகும், பைக்கிலோட இதுக்கு செட் ஆகும். அப்படி இல்லைன்னா அவர் கொண்டு வந்து கொடுக்க சொல்லியிருக்காரு, மாற்றிக்கலான்னு சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம பழைய கவரை மடிச்சிடலாங்க. பழைய கவரை ஃபுல்லாக மடித்து எடுத்துகிட்டு, ஆனால் ரொம்ப காற்றடிச்சிக்கிட்டே இருந்தது, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. பட் இருந்தாலும் பரவாயில்ல. கவர் மடிக்கணும்னா நம்ம எப்போவுமே இப்படி தான் மடிப்போம். இப்படி நீங்கள் மடிச்சிங்கன்னா ஒரே ஆளே வண்டி கவரை வந்துட்டு ஈஸியாக மடிச்சிட முடியும். நான் கொஞ்சம் வேகமாக ஓட்டி காட்டுறேன், நீங்கள் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக கவரை மடிக்கிறேன், அதாவது மடித்து வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துடாதீங்க. இதுதான் நம்மளுடைய கவர்ஸ். ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த கவரை மட்டும் எடுத்து பத்திரமா வச்சுக்கணும். பார்க்குறப்ப அதே போல் தாங்க இருக்குது, வழக்கம் போல் தான் இருக்குது. பட் நம்ம இப்போ ஆல்ரெடி போட்ட கவர் மாதிரி இல்லை, இது கொஞ்சம் நார்மலாக ஒரு பேசிக் கவர் மாதிரி தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் இதில் ஒரு பயங்கர இன்சிடெண்ட் ஒன்று நடந்தது, அதையும் நான் காமிக்கிறேன். நான் இப்போ ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த ஒரு சென்டரு நமக்கு தெரியாமல் போயிடுச்சு. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், இந்த பக்கம் அந்த பக்கம்னு திருப்பி ஒரு வழியாக பயங்கரமாக கஷ்டப்பட்டு தான் இதை வந்து போட்டேன். ஃபஸ்ட் டைம் மட்டும் அந்த நல்ல பிராண்டடுனா அதில் லைன் கொடுத்துருவாங்க, அதாவது இந்த லைன் தான் ஃபஸ்ட்டு, இப்படி தான் நீங்கள் வச்சு ஓப்பன் பண்ணுன்னு சொல்லி. அதுக்குள்ளே காற்றடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. பட் இருந்தாலும் ஒரு வழியாக ஒரு லைனை கொண்டு போயிட்டு நான் என்ன பண்ணேன்னா, அந்த கண்ணாடியோடைய வந்துட்டு, அதாவது சைடு மிரர் இருக்குது இல்லைங்களா, அந்த சைடு மிரரில் மாட்டிட்டேன். ஒரு லைன் மாட்டின உடனே இது அப்படியே நின்றுக்குச்சு. அப்புறம் அடுத்த லைனை பாருங்கள், இது போல் உள்ளேருந்து எடுத்து இதில் மாட்டிட்டேன். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் முக்கால்வாசி வேலை நமக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன செய்கிறோன்னா, முன்னாடி பின்னாடி சைடில் இதெல்லாம் நம்ம கரெக்டாக இழுத்துக்கிட்டாலே போதும். இந்த கவர் போடுறதுல மிகப்பெரிய வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கவர் கீழே விழுந்துடக்கூடாது. அப்படி கீழே விழுந்ததுன்னா கண்டிப்பாக இதில் வந்துட்டு ரஸ்ட்டு டஸ்ட்டு இதெல்லாம் ஏறிடும். அப்படி ஏறிடுச்சுன்னா இதில் கண்டிப்பாக நமக்கு என்ன ஆகும்னா, அந்த உள்ட்ரெல்லாம் போயிட்டு நல்லா ஸ்க்ராட்ச் பண்ணி விட்ரும் காரை. அதனால் கவர் போடக்குள்ள கொஞ்சம் கவனமாகவே போடுங்க. ஒரு வழியாக இதனுடைய ஃபிட்டிங் அப்படின்றது பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது. ஓகே, இப்போ பிரிண்டெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பக்காவாகவே ஒட்டியிருக்குதுங்க, நல்லா டைட்டாக. ஏன்னா கவர் அப்படின்றது லூஸாக இருந்தால் இந்த மாதிரி வந்துட்டு கீழே விழுந்துடும். இங்கே பாருங்க, எனக்கு தெரிஞ்சு இதில் வாட்டர் வெளியில் வரலாம், இது வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. எப்படியோ வாட்டர் ப்ரூஃப்னு சொல்லிட்டாரு. ஆனால் இது டஸ்ட்டை வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் நம்ம அப்புறமா தான் செக் பண்ணி பார்க்கணும். தண்ணி வேறு இல்லை, பின்னாடி தான் இருக்கும், எடுத்து செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். பட் எனக்கு தெரிஞ்சு இது வாட்டர் ப்ரூஃப் வர்றதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. இது நார்மல் டஸ்ட்டு இந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா வாட்டர் ப்ரூஃப்னால் அதில் ஒரு லேயர் கோட்டிங் அப்படின்றது வரும். ஸோ இப்போ இதில் வந்துருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி வரும். பாதுகாவலர் போகிறார். ஓகே, எனிவே இப்போதைக்கு கொஞ்சம் கரெக்டாக இருந்தால் போதும். அப்புறமா காசு கொஞ்சம் சேர்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது வாங்கிக்க போகிறோம். அதாவது நல்ல பர்ஃபெக்டாக நல்ல பயங்கரமாக இருக்கிற மாதிரி வந்துட்டு ஒரு கவர் அப்படின்றது வாங்க போகிறோம். லாஸ்ட் டைம் வாங்கினது எனக்கு பின்னாடி வந்துட்டு இந்த இதையும் சேர்த்து கவர் பண்ணுச்சு. பட் இப்போ இது கவர் பண்ணல. ஸ்ட்ரெயின் பண்ணி போடலாம், ஆனால் பிரச்சனை என்னென்னா கட் ஆகிடும், வேஸ்ட்டாக போயிடும் பொருள். ஆண்டனா நமக்கு பரவாயில்ல, நார்மல் டவர் ஆண்டனாவுக்கே கொடுத்துருக்காங்க. பட் ஓகே தான் இது கூட. எனிவே பரவாயில்ல, 1500 ரூபாய்க்கு 1350 ரூபாய்க்கு இது பரவாயில்ல தான் அப்படின்னு தான் நம்ம மனசை தேத்திக்கணும். பட் வாட்டர் ப்ரூஃப்லாம் கிடச்சிருச்சின்னு சொல்லி சந்தோஷப்பட்டேன். வாட்டர் ப்ரூஃப் கிடைக்காம போயிடுச்சு. சரி பரவாயில்ல, விடுங்க. நம்ம மழை பெஞ்சு இன்னும் நம்ம அதில் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஏன்னா நார்மல் வந்துட்டு அவர் என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி பீடிங்கில் இந்த தைலாம் விட்டுருக்காங்க பார்த்தீங்களா, இதில் தான் லீக் ஆகும்னு சொன்னார். பட் இது மழை பெஞ்சால் தான் நமக்கு தெளிவாக தெரியும். மழை பெஞ்சதுக்கப்புறம் ஃபுல்லாக உங்களுக்கு தெளிவான ஒரு வீடியோ அப்படின்றது நான் கொடுக்குறேன். என்ன தான் இதை நம்ம மாங்குன்னு கட்டினாலும் இந்த டாக் அடியில் போய் படுக்குது இல்லைங்களா, அது வந்து கடிச்சு விட்டுறது. இதுக்கு என்ன வழின்னே எனக்கு தெரியல. பட் எலி வராமல் இருக்குது, அதை நினச்சி சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். ஆக்சுவலி நம்ம காலையில் தான் சொல்லிகிட்டு இருந்தோம், மழை வரணும்னு வேண்டிக்கிட்டு இருந்தோம். அதே போல் கரெக்டாக வந்து நீங்கள் பாருங்கள், மழை பெஞ்சிருச்சு. நல்லா தண்ணி நிற்கிற அளவுக்கு மழை பெஞ்சிருக்கு. இப்போ நம்மளுடைய காரு ஆக்சுவலி அடித்த காற்றுக்கு எல்லாம் வந்துட்டு காஞ்சிருச்சு. மேலே பாருங்கள், அந்த ஒரு இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், சைடில் மண் அடித்த காற்றுக்கு எல்லாம் காஞ்சிருச்சு.
ஆனால் பிரச்சனை என்னென்னா எப்படியா இருந்தாலும் அந்த தண்ணி இந்த இடத்துல வந்து நின்றுருக்கும். ஏன்னா இங்கே நின்ன இடம் தெரியுது பாருங்க அழுக்கு தெரியுதுங்களா, நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அப்போ இந்த இடத்துல தண்ணி நின்றுக்கணும். மேபி இது வந்துட்டு தண்ணி வாட்டர் ப்ரூஃப் அப்படின்னா அப்போ கண்டிப்பாக இது வந்துட்டு தண்ணியை இப்படியே வந்து ட்ரை ஆகிட்டு இருக்கணும். அப்படி இல்லைன்னா கீழே இறங்கியிருக்கும். கீழே இறங்கினதுக்கான தடம் இருக்கும், அதை பார்க்கலாம். நம்ம இந்த ஓரத்தில் இருக்குது, ஆனால் இங்கே எதுவும் இல்லை. ஆக்சுவலி ஃபுல்லாக தண்ணி இறங்கியிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வாட்டர் ப்ரூஃப் மாதிரி தாங்க இருக்குது. ஆனால் ஒரு சில இடங்களில் தண்ணி போன மாதிரியும் இருக்குது. இந்த இடம் நல்லா பியூராக காஞ்சிருக்கு. அந்த மாதிரி காயாது. இந்த சைடு பார்த்தாலும் இதுவாக தான் இருக்குது. நான் தொடச்சபடியாக தான் இருக்குது. ஆக்சுவலி அவர் சொன்ன மாதிரி அந்த 90% வாட்டர் அப்படின்றத வந்துட்டு இது கவர் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். 90% வாட்டர் தான் கவர் பண்ணணும்னு நினைக்கிறேன். முழுசாக கவர் பண்ணாது. பரவாயில்ல, நைட்டு வீடியோ இருக்க ஒரு அனுபவம் கிடச்சிது. சரி, ஓகே காய்ஸ். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். நம்ம சேனலில் தொடர்ந்து இணைந்தே இருங்க. இது மாதிரி பயனுள்ள இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க.